ஐபிஎல்ல சென்னை அணி இதுவரைக்கும் இப்படி ஒரு மோசமான சீசனை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிற வகையில் இந்த சீசனில் அவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு சிஎஸ்கே அணிக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறதுல அதிக முறை போயிருக்கிற அணி அப்படின்னா அது கண்டிப்பாக சிஎஸ்கேவாக தான் இருக்கும். 5 முறை கப்பை ஜெயிச்ச டீம், எப்போவுமே தங்களோட பெஸ்ட்டை கொடுக்கக்கூடிய டீம் அப்படின்னு தொடர்ந்து பெரிய அளவில் சாதனைகளை படைச்சிட்டு வந்த அந்த அணி இந்த முறை டேபிளில் 10வது இடத்துல இருக்காங்க. அதாவது ஐபிஎல் வரலாற்றிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இவ்வளவு மோசமான ஒரு இடத்துல புள்ளிப்பட்டியலில் இருந்ததே கிடையாது. ஸோ அந்த தலையெழுத்தை இப்போ மாற்றணும்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான போட்டியில் சென்னை அணி ஜெயிச்சா மட்டும்தான் முடியும். அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இன்றைய போட்டி நடக்க இருக்கு. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இந்த போட்டி நடக்க இருக்கு. ஆக்சுவலி இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க வேண்டியது. ஆனால் பஹல்கம் தாக்குதலுக்கு அப்புறமா ஐபிஎல் போட்டிகள் ரீஸ்கெடியூல் பண்ணப்பட்டது. அதனால தான் சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க வேண்டிய போட்டி அப்படிங்கிறது டெல்லிக்கு போயிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றைய முன்தினம் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு போட்டியில் விளையாடி இருந்தாங்க. ஸோ உடனே அந்த போட்டியை முடிச்சுட்டு அவங்க இங்கே சென்னை ட்ராவல் பண்ணி வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமானதுங்கிறத மனசில் வச்சு தான் போட்டியை டெல்லிக்கு மாற்றியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுமே இந்த ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப்க்கு முன்னேற வாய்ப்பை இழந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த போட்டி அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் வெற்றியாவது கிடைக்குமா அப்படிங்கிறத தான் எதிர்நோக்கி களமிறங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு நடப்பு ஐபிஎல் தொடரில் இதுதான் கடைசி போட்டி அப்படிங்கிறனால அட்லீஸ்ட் ஒரு வெற்றியோட இந்த தொடரை நிறைவு பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெறும் 12 ரன்களுக்குள்ளான வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிருக்காங்க. அதாவது கடைசியாக அவங்க விளையாடின போட்டியில் கூட 10 ரன்கள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவிருந்தாங்க. அதாவது எப்படி ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோக்கணும் அப்படிங்கிறத ராஜஸ்தான் கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும்னு நிறைய மீம்ஸ் எல்லாம் பரவற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஐபிஎல்ல இருந்திருக்கு. இந்த ஐபிஎல்ல அவங்களோட பேட்டிங் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கை கொடுத்திருந்தாலும் கூட அவங்களோட பந்து வீச்சு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட ஓப்பனிங் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்க. ஆனால் அவங்களோட மிடில் ஆர்டர் ஃபயர் ஆகவே இல்லை இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அப்படிங்கிறதும் அவங்க மீதான விமர்சனமாக பார்க்கப்படுது. இதை தாண்டி அவங்களோட தோல்விக்கு மிக முக்கிய காரணங்கள் சிலவற்றையும் பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் முன் வச்சிருந்தாரு. அதில் ஒவ்வொரு போட்டியிலையுமே ஏதாவது ஒரு சைடு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்னொரு சைடு சொதப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடைசி போட்டியை பற்றி பேசும்போது இன்னும் கூட நிறைய முயற்சி பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரோட பந்து வீச்சு சுத்தமாகவே அவங்களுக்கு இந்த தடவை கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அவங்களோட பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த சீசனோட ஆரம்பத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட போட்டி பாதி நிலைமையை தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம இவங்களெல்லாம் பிளேயிங் 11க்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய மாற்றங்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பண்ணாங்க. இது வரைக்கும் ஐபிஎல்ல 18வது சீசன், அதில் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 16வது சீசனில் விளையாடுறாங்க. இவ்வளவு சீசன்களில் இல்லாத வகையில் நிறைய பிளேயர்ஸை இந்த சீசனில் தான் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு பிளேயர் உள்ளே வர்றது, வெளியே போகிறது, அதுக்கப்புறம் நிறைய புதுமுகங்களை யூஸ் பண்ணுறது அப்படின்னு இதில் அவங்க யூஸ் பண்ண புதுமுகங்கள் எல்லாருமே அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் ஐபிஎல்ல சிஎஸ்கேக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஏற்கனவே நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடின கொஞ்சம் வயதான வீரர்களை தான் அவங்க ஐபிஎல் ஏலத்தில் எடுப்பாங்க. அவங்கள தங்களோட அணிக்கு கொண்டு தங்களோட அணிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் பண்ணி விளையாட வைப்பாங்க. அதே ஃபார்முலாவை தான் இந்த சீசன்லையும் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ஃபார்முலா இந்த தடவை சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலை. இதை மகேந்திர சிங் தோனியே ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா யார்கர் போடுறது எப்படி, யார்கர் பாலை ஃபேஸ் பண்ணுறது எப்படி, பேடை நோக்கி வர பந்துகளை எப்படி தடுத்து ஆடணும், இல்லை அதை எப்படி அடித்து ஆடணும் இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் கற்றுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு மகேந்திர சிங் தோனி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் 2 பேருமே தலா 3 வெற்றிகளை பதிவு பண்ணி 6 புள்ளிகளோட இருக்காங்க. ஆனால் நெட் ரன் ரேட் அடிப்படையில் தான் ராஜஸ்தான் 9வது இடத்துலையும் சென்னை 10வது இடத்துலையும் இருக்காங்க. ஸோ இன்றைய போட்டியில் சென்னை வெற்றி பெற்றால் நிச்சயமாக அவங்க 9வது இடத்துக்கு போயிடுவாங்க. அதே சமயம் அடுத்த போட்டி அப்படிங்கிறது குஜராத் அணிக்கு எதிராக விளையாட வேண்டியதாக இருக்குது சென்னைக்கு. அந்த போட்டியில் அவங்க தோல்வியை தழுவினாலும் கூட அந்த 9வது இடத்துலேயே தான் இருப்பாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராஜஸ்தானுக்கு அவங்களோட ஐபிஎல் 2025 கேம்பெயின் அப்படிங்கிறது இந்த போட்டியோட நிறைவடையுது. ஸோ எப்படியாவது இந்த
10வது இடத்துல இருந்து சென்னை முன்னாடி 9வது இடத்துக்கு போயிட்டா போதும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு சென்னை ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பாவது பூர்த்தி ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.